வைய எங்க அண்ணன் நீ என்ன சொல்ல மிஞ்சி போனா 5 விஷயம். ஒண்ணு நீ ஆமக்கறி, ஏகே பாடி சவனு, மாடு ஊருகா, வேற என்ன மயில் ஊருகா அவனுக்கு தெரியும். என்னது ஏன்னா எங்க அண்ணன் சாப்பிட்டா சொல்றாரு, நீ சாப்பிட்டா நீ சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு அதை பேசி அதை பண்ணாரு இதை பண்ணாரு. எங்க அண்ணன் எத்தனையோ கருத்தியல் பேசுவாரு, ஆனா அதெல்லாம் எவனும் பேச மாட்டான். ஒரே ஒரு விமர்சனம் வச்சுட்டா போதும், அதையே குடிச்சிட்டு வருடாங்களுக்கும் தூங்குவானுங்க. எங்கள் அண்ணன் இது வரைக்கும் 15 ஆண்டுகள் ஆகி 3000க்கும் மேற்பட்ட மேடைகள்ல எவ்வளவோ கருத்து பேசியிருக்காரு. அந்த கருத்துல உங்களுக்கு எடுத்து பேச கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா ஏதோ ஒரு விமர்சனம் சின்னதா இருந்தா போதும், உடனே அதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இங்க பாரு உங்க அண்ணன் இப்படி பேசியிருக்காரு, எங்க அண்ணன் இப்படி பேசியிருக்காரு. இப்ப என்ன சொல்றானுங்க, சீமான் இளைஞர்கள் எல்லாம் மோடி செலவை பண்ணிட்டு இருக்காரு. ஆமாண்டா, மோடி செலவு தான் பண்ணிட்டு இருக்காரு. திரைக்கு பின்னாடி சினிமாக்காரர்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தோம். அங்க ஏதோ ஓடுற நம்ம தமிழ் தேசியமே கீழே அடிபட்டு மிதிப்பட்டு கிடக்குது. அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு மோடி செலவு பண்ணாரா? அந்த இடத்துல இருந்து மோடி செலவு பண்ணாரு. போதைக்கு அடிமையாகி தெரிஞ்சிட்டு இருந்த எம் தமிழ் இளைஞர்களை மூளை செலவு செய்து என் தமிழ் தேசியம்னு ஒண்ணு இருக்குடா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு இப்பெல்லாம் குடிச்சிட்டு அங்க படுத்து கிடக்கல, இளைஞர்களை ஏன்டா இப்படி போதைக்கு அடிமையாகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருத்தி எங்களை மூளை செலவு பண்ணாரு. திராவிடம் சுத்திட்டு இருந்தவங்கள இது திராவிடமே இல்ல, இது போலியான திராவிடம், திருட்டு போய திராவிடம் அப்படின்னு சொல்லி எங்களை மாத்தினாரு. அதுதான் மூளை செலவு செஞ்சாரு. வேற என்ன செஞ்சாரு? இங்க இளைஞர்கள் இன்னும் எத்தனை இளைஞர்கள் நீங்கள் போதைக்கும் சினிமா துறைக்கும் அடிமையாக இருப்பீர்கள்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? அவன் என்னங்கிறான், கஞ்சாங்கிறான், மெத்தப்பட்டதுங்கிறான். மெத்த தெரியும் படுத்து கொள்வது, அது இடம் மெத்தப்பட்டதுன்னு அது ஒரு போதைங்கிறான். போட்டா 2 நாளைக்கு எந்திரிக்க வேணாம். ஏன்னா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். அப்படி என்னடா ஐட்டம், புது ஐட்டம், திராவிட மாடல் ஐட்டம், மெத்தப்பட்டீங்க. இதை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க கட்சியதான். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இங்க ஒரு கைப்பிடி அளவு கூட கஞ்சா இல்ல. அப்ப எவ்வளவு நாள் மூட்டை மூட்டையா பிடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன கருவேப்பிலை கொட்ட முடியா? என்னடா அது? போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 150 கிலோ இதே சேலத்துல கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அது என்னது? புதினா தலையா இல்ல வல்லார கீரையா இல்ல வெங்காயங்களா? என்னடா அது? அவன் போதை போட்டு கத்திட்டு வீடு சுத்தி இருக்கிறான். ஆந்தார வண்டி அவனுக்கு முழுசா சட்டியை போட்டு தெரியாது. ஆனா அவன் கஞ்சா போட்டுட்டு கத்திட்டு வீடு சுத்திட்டு இருக்கிறான். கேட்டா ஆந்தார வண்டிங்கிறான். சின்ன பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில சீரழிச்சுட்டு திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் என்ன செஞ்சிச்சு? இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் எத்தனையோ போராட்டம், செவிலியர்கள் போராட்டம் திராவிட மாடல், மாணவர்கள் போராட்டம் திராவிட மாடல், ஆசிரியர்கள் போராட்டம் திராவிட மாடல், பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் திராவிட மாடல், சத்துணவு கூட டீச்சர்கள் போராட்டம் திராவிட மாடல். ஐயா என்ன ஒரே திராவிட மாடலா வந்துகிட்டே இருக்கு? அதெல்லாம் திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? போராட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ண விடுவோம். 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு பெருமையா சொல்றது. 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து கருணாநிதி புகழ்ந்தமா, உதயநிதி புகழ்ந்தமா, ஐயா ஸ்டாலினை புகழ்ந்தமா? உங்களை கேவலம் வச்சு கல்வி ஊட்டிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் போராட்டத்திலையும் இல்ல பெருமை வேற. 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இருச்ச நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு, ஆனா நீ அனுமதி தரல. ஏன்? உன்னை வெற்றி செஞ்சிருவான். வேற எவனும் உன்னால பேச முடியாது. அவனுக்கு கருத்தியல் கிடையாது, கோட்பாடு கிடையாது. ஆனா 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். நாங்க கேட்ட போராட்டத்துக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்திருந்த மோனை திராவிடத்தையே சுடுகாட்டில் புதைச்சிருப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த மக்களுக்காக இன்றும் களத்தில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற கட்சியை ஒருத்தர் சொல்லு, ஒருத்தர் வந்து முன்னாடி வா, கட்சியில பேசுவோம், விவாதிப்போம். இந்த கட்சி தான் மக்களோட நினைச்சு எவனாச்சும் ஒருத்தர் சொல்லு. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் எடுத்த போராட்டம் 26 போராட்டம் மக்களுக்காக 26 போராட்டங்கள். இந்த மாதத்திலே தமிழ்நாடு அரசு பேருந்து, அது வெறும் அரசு பேருந்து தான். அது எவ்வளவு போனதுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி வெறும் அரசு பேருந்து, தமிழ்நாடு அரசு பேருந்து வச்சு அவங்களுக்கு என்ன ஆகி போயிடும்? கை சுருக்கிக்குமா?
இல்ல வாய் இழுத்துட்டு போயிருமா? என்ன போயிடும்? தமிழ்நாடு முதலமைச்சரா நீ இருந்துக்குவ. ஆனா தமிழ்நாடு பேரு வச்சா உனக்கு கசக்குது, தமிழ்ல பேசுறானா உனக்கு கசக்குது. ஆனா இவங்க இருக்கிறாங்க பாருங்க, எப்பா கலாநிதி, உதயநிதி, தயாநிதி, கருணாநிதி, இன்பநிதி, தலை விதிடா. உங்களுக்கு ஆட்சியில உங்க ஆட்சியில வரல, எங்களுக்கு தலைவிதி. நாகத்து போன தரமா இருந்தத இந்த கூட்டத்தை தமிழ் தேசத்தால் கட்டி எழுப்பிய ஒரே மகன் எங்கள் செல்லமிழர் சீமான். அவன் கையை பிடித்து நாங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? எதற்காக? எங்களை அடிமைப்படுத்த ஆண்ட இந்த அதிமுக. அதிமுக எத்தனை வருஷம் தெரியுமா ஆண்டு இருக்கு? 31 வருஷம். அதிமுக தமிழ்நாட்டு ஆண்டது 31 வருஷங்க. இந்த கருணாநிதி ஆட்சி காலம் ஆண்டது 55 வருடம், 15 வருடம். மொத்தமாக 56 வருடத்துல இந்த மழைய தின்னு, இந்த நிலத்தை தின்னு, நீரை தின்னு, எல்லாத்தையும் தின்னு 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 அழிச்சிட்டானுங்க 56 வருடத்துல. இன்னும் போதாதுங்கிறான். இப்பதான் 30,000 கோடி அடிச்சு ஈடி ரயில மாட்டினாங்க, இன்னும் பத்தாதுங்கிறான். மாச கடைசியானா 30 ரூபா பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஊருக்குள்ள போக வேண்டியதா இருக்குது. 30 ரூபாய் இருக்கும், சில்லறை இருக்கும், 2,000 அதுக்கு கூலிங்க வச்சிருந்தா 2 ரூபா சேர்த்து 32 ரூபா, 33 ரூபா. ஆனா 30,000 கோடி எங்க வைக்கிறதுன்னு தெரியலங்கிறாங்க. 30 ரூபா பால் பாக்கெட் வாங்குறது எங்களால முடியல, மாச கடைசி ஆச்சலாம். ஆனா இவன் 30,000 கோடி எங்க வைக்கிறதுன்னு தெரியலங்க. அமைச்சர் பொன்முடி மேல வழக்கு இருக்கு, KN நேருவோட அவங்க சொந்தக்காரங்க வழக்கு இருக்கு, விஜய் பாஸ்கர் மேல வழக்கு இருக்கு, ஜெகத்ரட்சகன் மேல வழக்கு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நீதி எங்க கிடைக்கும்? வரானுங்க அங்கிருந்து ஒரு குரூப்பா வண்டி கார் ஏறி வந்துடுறானுங்க. புறவரையில இருக்கிறது, பணத்தை எடுக்கிறது, கிணத்துல எடுக்கிறது, ஆத்துல எடுக்கிறது, எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறத மொத்தமா எடுத்துட்டு போய் டெல்லியில உட்காந்துக்கிறானுங்க. அங்க உட்காந்தோடனே நீ பாஜக வளர விட்டு தமிழ்நாட்டுல நீ டைரக்டாலாம் வளர்க்க விட வேணாம், உனக்கு தெரியாத மாதிரி நான் இருந்துரு, நான் என் கட்சியை வளர்த்துக்கிறேன். இல்லன்னு வச்சுக்க உன்னைக்கு உள்ள போட்டு ஆமையாட்ட உட்கார வச்சு வளர்த்துட்டு இருப்போம். ஒரு பயத்தை உண்டாகிறான். அதுக்கே இந்த அமைச்சர்கள்லாம் பயந்துக்கிட்டு பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், அதான் தொட்டிலையை ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுவோம் இல்ல, அந்த மாதிரி இந்த திமுக காரங்க நாங்கள் தான் பாஜகவை எதிர்க்கிறோம். அப்ப கலைஞர் 2011 நீங்க பிரதமரை ரைட் பிரசன்ட் ராங் பார்ட்டின்னு சொல்லி பிஜேபி 5 ஆண்டு காலம் ஆள விட்டீங்களே, அது என்னது? அதே போல ரைட் பிரசன்ட் ராங் பார்ட்டியில இருப்பாரு. ஒண்ணு அவரு ராங்கா இருக்கணும், இல்ல அந்த பார்ட்டியே ராங்கா இருக்கணும். ரைட் பிரசன்ட் ராங் பார்ட்டியா? அதே போல ரைட் பிரசன்டா இருந்தா ராங் பார்ட்டி எப்படி தேர்வு செய்வாரு? அந்த எண்ணமோட இல்ல, அந்த எண்ணமோட இல்ல. கேட்டா மத்திய அமைச்சருக்கு பதவி உனக்கு வேணும், உன் பிள்ளைக்கு வேணும். அதுக்காக தான் 2009 எங்கள் இனத்தையே நீ கொண்டு போச்ச, எங்கள் இனத்தையே கொண்டு போச்ச. இந்த திமுக கட்சி பிறந்தது 1949 கண்ணீர் துளிகளால். இதை நாங்க சொல்லல, ஐயா பெரியார் சொன்னது. கண்ணீர் துளிகளால். ஏன் கண்ணீர் துளிகளால்? ஐயா பெரியார் 70 வயசுல 28 வயதுடைய ஒரு பெண்ணை மணியம்மையை திருமணம் செய்தார். எதற்காக? தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக. அதிலிருந்து பிறந்ததுதான் இந்த திராவிடம். அண்ணாவால் தொடர்ந்தப்பட்டது. 1976 கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முறையான போது, வாக்குவாதம் ஏற்பட்ட போது, கணக்கு வழக்குகளில் சிக்கிய போது அதிலிருந்து தொடங்கப்பட்டதுதான் ஐயா எம்ஜிஆரோட கட்சி ஏடிஎம்கே. உங்கள் தலைமுறைகளை ஆண்டாண்டு காலம் ஆண்டு கொண்டு இருக்கலாமா என கேள்வி கேட்டு அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் ஐயா வைகோ. இப்படி எல்லாத்துக்கும், எல்லா கட்சி தொடர்வதற்கும் அவரவர் காரணங்கள் இருந்தது. ஆனால் எங்கள் கட்சி அப்படி அல்ல. 1,75,000 பேர் என் சொந்த இன மக்களை கொன்று குவித்து அந்த பிளவிலிருந்து பிறந்ததா எங்கள் நாம் தமிழர் கட்சி. உங்களை அழிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னை கொல்லாம விட மாட்டோம். இதுல சொல்றான், உன்னால் அடக்க முடியாத கோபத்தை கட்டி வை, ஒரு நாள் காலம் முன்னேற வரும், அப்போது ஒருவனை விடாது. கருவாறு பண்ணா அவங்களையா? இந்த திராவிடம் 56 ஆண்டுகளா ஆண்டு
எங்களை அடிமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கேவலப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் மீனவனை அடிச்சா வழக்கு இல்லை. ஆனா அதே மீனவனை தாக்க நான் மாணவனை தாக்கன்னு சொன்னா எங்கள் அண்ணன் சீமான் மீது வழக்கு. இது எப்படா? நாங்க சொன்னோம் பாரதி மாதா கி ஜெய், மயிறு மாதா கி ஜெய், பாரதி மாதா கி ஜெய். நாங்களே என்ன சொல்றோம்? ஆந்திராவில் 20 பேர் சுட்டு கொள்ள மாதிரி நீ எங்க போன? என்ன மழையை பிடிக்கிறாங்க? இதை மீனவர்கள் 850 பேர் மேல சுட்டு கொண்டு போட்டானே, அப்ப என்ன போனீங்க? நாய தங்களில கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனானே என் மீனவ சொந்தங்களை, அப்படி எங்கடா போன? நான் ஏன்டா சொல்லணும் பாரதி மாதா கி ஜெய், இந்தியா வாழ்க என்று? நாங்க இந்தியனா தான் இருக்க விரும்புறோம். ஆனா நாங்கள் இந்தியன் அல்ல, நீ தமிழன் என்று அடிக்கடி எங்களை நீதான் நிரூபிக்கிற. எங்கள் முன் சொந்தங்களும் இந்த இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் தான். ஐயா காமராஜர் இந்திய விடுதலைக்காக போராடியவர் தான். யார் இல்லைன்னு சொன்னா எத்தனை பேர் இங்க போராடி இருக்காங்க. நாங்களும் இந்தியாவை நேசிக்கிறோம்டா, ஆனா இந்தியா எங்களை நேசிக்கலையே. நேசிருந்தா என் தமிழ்நாட்டுல அணுகுலை, மீத்தேன் திட்டம், எரிவாயு திட்டம், கூடங்குளம் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்களா? ஏன்னா என் நிலத்துல நீ பிரிச்சு அத பைப் உள்ள இருக்கு, யாருக்கும் ஆபத்து இல்லாம 2000 அடி உள்ள போய் நான் புடிக்கிட்டு வந்துருவாங்க. நீ இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவ, நச்சு தன்மை எல்லாம் உள்ள இறங்கி போயிடும். எப்படி மக்கள் அந்த தண்ணியை குடிமா? அந்த சிந்தனை உனக்கு ஏடா இல்ல? நாரியத்தை போட மாட்டாங்க. நாரியத்தை அவ்வளவு கேவலமாய் போயிட்டோம்னா? ஆனா எங்களை நீ இந்தியா பார்க்கணுங்கிற. ஏன்னா ஒரு முல்லை பெரியாற்று அணையில விரிவாக்கம் பண்றதுக்கு ஒரு 5 மரத்தை வெட்டோட மாட்டான்டா மலையாளி. மேகத்தாறு அணையில 32 தடுப்பணைகள் கட்டியிருக்காண்டா. அவன் ஏரியால ஓடுறது வெறும் 37 கிலோமீட்டர் தான்டா. அவன் 32 தடுப்பணைகள் கட்டியிருக்காண்டா. இங்க 700 கிலோமீட்டருக்கு மேல ஓடுங்கிறாண்டா. ஒரு தடுப்பணை கூட கட்டல. ஏடா கட்டல அப்படின்னு கேட்டா அதை கட்டினதுக்கு தான் நான் என் கொண்டாடி கட்டிட்டேங்கிறாண்டா. இது எப்படி? இதான் திராவிட மாடல். இப்ப திராவிட மாடல் 2.0 நல்லா ஏதோ வந்துட போகுது. திராவிட மாடல் ஒரு ரேஸ், குதிரை ரேஸ்ல ஓடுது. கேரளா குதிரை தனியா ஓடுது, கர்நாடகா குதிரை தனியா ஓடுது, ஆந்திரா குதிரை தனியா ஓடுது. தமிழ்நாட்டு குதிரை மேல மட்டும் திராவிடன் ஒருத்தன் ஏறி உட்காந்து என்னைய சுமந்துட்டு போவாங்கிறான். ஏன்னா நான் மட்டும் தான் உனக்கு இழிச்சவன் என்னடா? என்னை பார்த்தா அப்படித்தான் தெரியுதா? எங்களை பார்த்தா இத்தனை நாளா இருந்திருக்கலாம். பெரியார் தான் படிக்க வைத்தார், பெரியார் தான் குடிக்க வைத்தார், பெரியார் தான் கழுவி விட்டார். அது அப்ப. இப்ப எங்க அண்ணா வந்து பெரியாரே கைவிட்டார். இது பெரியார் மண்ணு, பெரியாரே ஒரு மண்ணு. இதை யார் சொல்றது? எங்கள் அண்ணன். ஆனா இல்ல, இதுக்கு முன்னாடி உங்க பெரியார உங்க அண்ணன் புகழ்லையா? புகழ்ந்தோம், படிச்சு பார்த்தோம். பெரியாரோட ஒரு கேவலமானவன் எவனும் இல்லைன்னு இகழ்ந்தோம், அவ்வளவுதான். ஆனா உங்கள் அண்ணன் மாற்றி மாற்றி பேசுகிறார். இப்போ அவங்களோட பேசுகிறார், விடுதலை பேசுகிறார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க 5 வருஷத்துல ஆட்சியவே மாத்தி பண்ணும்போது எங்கள் அண்ணன் மாற்றி பேசக்கூடாதா? எங்கள் அண்ணன் என்னதான் மாற்றி பேசினாரு? எங்களை ஒருத்தன் இகழ்ந்தாண்டா, எங்களை நீ பேசி மாவன்டாண்டா, திருக்குறள் மானத்துக்கு சமன்டாண்டா. உங்களெல்லாம் இப்படி இதா விட்டுட்டு போறேன்னு சொன்னாடா. அந்த வார்த்தை இங்க சொல்ல முடியாது, அதனால சொல்லாம இருக்கிறேன். மேடை நாகரிகம் கருதி சொல்லாம இருக்கு. அப்படி சொன்ன பெரியாரே பேசிட்டார். பெரியார் எப்ப பிறந்தார் தெரியுமா? 1889 பெரியார் தான் படிக்க வச்சாருங்கல்ல. ரெட்டமலை சீனிவாசன் வழக்கறிஞர் 1859 பிறந்து விட்டார். எப்படி பெரியார் முன்னாடி படிக்க வச்சாரா? எப்படிதான் படிக்க வச்சாரு? 1330 குறளா எழுதுறேன். ஏன் திருவள்ளுவர் எவ்வளவு படிக்க வச்சீங்க? இந்த பெரியார் தான் படிக்க வச்சாரா?
தொல்காப்பியம் மலையாளி குண்டலகேசியில எழுதுறோம் எவ்வளவு படிக்க வச்சீங்க? இந்த பெரியார் தான் படிக்க வச்சாரா? ஏன் தாத்த காலத்துல நீ சொல்லலாம்டா கலைஞர் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. இப்ப அப்படி இல்லை அவனே. சீமான் ஒருத்தன் பிறந்த பிறகு பெரியார் கலைஞர் இவன் எவனு படிக்க வைக்க? ஏன் தாத்த காமராஜர் படிக்க வச்சான் சொல்லி கொடுத்தாங்க. அவன் பெரியாரா? ஏன் காமராஜர் பெரியாரா? தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக லண்டன் வரைக்கும் சென்று போராடிவர் ரெட்டமலை சீனிவாசன் பெரியாரா? அழகமுத்து கோன் பெரியாரா? பெரியாரு குண்ட கட்டிக்குள்ளே புதுரை ஓட்டிருந்தோ பெரியாரு, மூத்த சட்டை கையில் தூக்கி போனோம் பெரியாரு. ஏன் இனத்துக்காக போராடிவா? பெரியாருக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை இருக்குதா? காமராஜருக்கு எங்க சிலை இருக்கு? எங்க சிலை இருக்கு? எப்படி நீ வச்சிருக்க? எந்த எந்த மண்டபம் வந்தாலும் கலைஞர், எந்த மண்டபம் வந்தாலும் கருணாநிதி. கக்கூஸ் பையன் கக்கூஸ் கருணாநிதி வச்சுட்டு போ. எங்களா எதுக்காக செருப்பு கட்டி அடி. பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணா போடும். கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி படிப்பகம். நீ அப்படி வைக்க கூடாது. கருணாநிதி குடிப்பகம் வைய. ஏன்னா நீ தான் வீரனை கொண்டு வந்தோம். பெரும் வீரனா? வீரன் சின்னமலை வீரன் இல்ல, ரெட்டமலை சீனிவாசன் வீரன் இல்ல, மருதிரு சகோதரர்கள் வீரன் இல்ல, என் பாட்டி வேலுநாச்சியார் வீரன் இல்ல. யாரு வீரன்? ஒயின் சாப்பிட 120 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டு நீ தான் வீரன். அவன் வீரன். கேவலம் கட்டு தெரியுறீங்களா? இதே சேலம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியாளர்கள் ஒன்றிணைந்து பேசும்போது அதுக்கு ஒரு கலந்தாய்வு 48,000 கோடி தான் போயிட்டு இருக்குது. அது 1,00,000 கோடியா மாத்தணும். எதுல? விவசாயத்திலையா? இல்ல வேற இதுல ஒயின் ஷாப் வருமானம். ஐயா அந்த வருமானத்தை வச்சுதாயா நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அதுலயும் ஊழல், தெரிஞ்ச ஊழல். பாட்டுக்கு 10 ரூபா. யாரு? நம்ம ஐயா பாலாஜி. தமிழ்நாட்டு மக்களே பாஜகவிடம் நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம். உள்ள வச்சு சொம்படிச்சு விட்டான். நீ தமிழ்நாட்டை காப்பாத்துற பெரிய புடிங்கி தமிழ்நாட்டை காப்பாத்துறாங்க. 770 தமிழ்நாட்டுக்கு. ஐயா காமராஜர் அதை நிர்ணயிச்சிருப்போம். 24 டிஎம்சி வருதா? 774 இந்த கூட உன்னால பெற்று தர முடியலா? முல்லை பெரியாற்று அணையை விரிவாக்கம் பண்றதுக்கு ஒரு 5 மரத்தை உள்ள மலையில குறைஞ்சு எடுத்து போய் அவன் வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறீங்களா? ஏன்னா அடுத்த மாநிலத்துக்கான வாழ்றதுக்கு நான் சுடுகாட்டில் படுக்கணுமா? ஏன் நீர் வளம், நிலவளம், மழை வளம், கடல் வளம் எல்லாத்தையும் இழந்து நான் இங்க இருந்துட்டு நான் நாளைக்கு தலைமுறை எப்படி இங்க வாழும்? எப்படி வாழும்? 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? ஒரு வேட்டி அது உடனே காயம் போறதுக்கு ஒரு வேட்டி, ஒரு சேலை தூக்குல தொங்கினா கூட, சாவரம் தூக்குல தொங்கினா கூட அந்த கீழே வந்துடும். அப்படி ஒரு சேலை 3000 ரூபாய் பணம், ஒரு முளம் கரும்பு, ஒரு முளம் கையில கொடுத்துட்டு தொங்கிடுறோம். வேலை முடிஞ்சு நமக்கு அடியா ஆண்டுக்கா முடிஞ்சு. இதோட கேவலம் எங்க ஸ்டாலின் 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு 30 வருஷம் வாழ்ந்துயா? ஒரு அரிசி மூட்டை 1800 ரூபாடா. ஒரு அரிசி மூட்டை. அந்த மூட்டைக்கு கூட உனக்கு கணக்கு பண்ணி அவன் காசு கொடுக்கல. அதை வாங்கினீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு புரியா? 5 பேர் இருந்தா 1 மாசம் கூட வராது. ஒரு அரிசி மூட்டை 1800 ரூபா. நீ பருப்புலாம் மூட்டையா வாங்கன்னு நினைச்சாத முடிஞ்சிருவ. அது என்ன போடா வேலைக்கு என்னன்றுவ. நீ வாங்கி சமைக்க முடியாது ராஜா, வாங்கி பார்த்துக்கலாம். இன்னும் எதிர்காலத்துல இந்த விவசாய நிலத்துல அழிச்சு தரமட்டம் ஆக்கிட்டானா சோமாலியா நாடு மாதிரி அப்படியே கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு எவனாச்சும் வருவானா? ஐயா உட்காருடி. நீங்க தமிழோட இழிவா பேசுறல, சினிமாவோட இழிவா பேசுறல, நீ உட்காருவ. என்ன அடிக்கடி சொல்லுவாரு, உனக்கு பசி மயக்கத்துல அப்படியே கண்ணுலாம் ஏற கட்டி வட்ட வட்டமா தெரியுமடா, அப்ப நான் பேசுறது உனக்கு நினைவுக்கு வருமடா அப்படிம்பாரு. அப்ப நான் ஒருத்தர் தான் உனக்கு நிக்கிறோம். எங்கள் அண்ணன் தான் இங்க நிக்கிறாரு. வேற யாரும் எங்க மக்களுக்காக நிக்கிறா?
விசிகவா, பாமகவா, தேமுதிகவா, அதிமுகவா, திமுகவா, எந்த கட்சி? எல்லா சாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு. தமிழக மக்களை சாதிக்க வைக்க ஒரு கட்சி இருக்கா? எல்லா மதத்துக்கும் ஒரு கட்சி இருக்கு. மனித நேயத்தோட இந்த மக்களை வாழ வைக்க ஒரு கட்சி இருக்கா? இருக்கா? அவன் சாதிக்கார பள்ளிக்கூடம் வச்சிருக்கான், கல்லூரி வச்சிருக்கான். நீ எத்தனை பேரை நீ அந்த கல்லூரியில படிக்க வச்ச? இலவசமா நீ எத்தனை பேரை படிக்க வச்ச? கல்விக்கு அந்த குழந்தைகள் ஏங்கி நிற்கிறா. சாதாரண பிள்ளைகள் கவர்மெண்ட்ல படிக்குது, பணம் இருக்கிறவங்க கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. ஒரு எல்கேஜி பிள்ளைக்கு 38,000. எல்கேஜி பிள்ளைக்கு ஏபிசிடி சொல்லி தரதுக்கே 38,000. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அங்க போவோம், ஏபிசிடி படிக்கும், ஆங்காய்க்கு படிக்கும், படுத்து தூங்கிடும் சோத்தத்தை விட்டு. அதுக்கு 38,000. நான் மேம்பாட்டான கல்வியை வச்சிருக்கிறேன்றாங்க. அந்த மேம்பாட்டான கல்வி நீ எங்க தமிழக கவர்மெண்ட் ஏடா கொடுக்கல? 48,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழக கல்வித்துறைக்கு. 48,000 கோடி. ஆனாலும் என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் இந்த கல்லூரியையும் இந்த பள்ளிக்கூடத்தையும் மேம்படுத்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரு? யாரு? கல்வித்துறை அமைச்சர். அப்புறம் எதுக்குடா நீ 48,000 கோடி? அதையெல்லாம் கேட்காத, நீ கோடி சொல்லிடுமா? அப்படியே சொல்லிடுவோம். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஐயா, இந்த சாலை போடுறதுக்கு, இந்த கழிவு நீர் போறதுக்கு அதுக்கு ஒரு நாங்க திட்டம் போட்டிருந்தோம். 4,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கணும். அப்பா அதெல்லாம் கேட்காத. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். என்னால பதிலே சொல்ல முடியல. தயவு செஞ்சு விட்டுறா சாமி அப்படின்னு போய் யாரு ஸ்டாலின் பட்டிட்டாரு. ஒருத்தன் 68ங்கிறான், ஒருத்தன் 78ங்கிறான், இன்னொருத்தன் 99ங்கிறான். 99 ரிவர்ஸ் வந்தான் பாருங்க. அதுதான் 99 ரிவர்ஸ் வந்தான். எத்தனை? 88 பணி சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி டிசம்பர்ல அத்தனை பேர் காரை கொண்டு போய் மேம்பாலத்துல போட்டுட்டு வீட்டுல மல்லாக படுத்து கிடந்தா எப்படி? எப்படி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறது, ஏழையை களை வாங்குறது, கொளுத்த களை வாங்குறது, ஓலையை களை வாங்குறது, ஓய்வழி பயிரலாம், ஓய்வழி பயிரலாம், ஓலையை களை வாங்குறது, ஆற களை வாங்குறது, நீரை களை வாங்குறது, இன்னும் கடலையை ஊற்றுவீங்களா? கருமாந்திரம் முடிச்சவங்க, கருமாந்திரம் முடிச்சவங்க. ஏன்னா உங்களுக்கு சாக்கடை வசதி நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? நேரம் கொண்டு போய் கடல்ல விடுறானுங்க. ஏன்னா காவேரி தண்ணியை கொண்டு போய் கடல்ல விட்டுங்க, குறுக்க ஒரு அணையை கட்டாம. சரி, அதாவது தண்ணினா மீன் குடிச்சாலும் அதை மீன் தின்னாலும் நான் திங்கலாம், நான் தின்னாலும் மீன் திங்கலாம், ஏதோ ஒன்று போயிட்டு போகுது. சாக்கடை கொண்டு போய் தீ தண்ணியை கொண்டு போய் கடல்ல விடுறியாடா? அதை அந்த மீனை திங்கப்படா, அந்த மீனை நாத்துனா எனக்கு நோய் வருங்களா? இந்த சிந்தனைலாம் இல்ல, இந்த மக்களுக்கு இல்ல. நீ திங்கிறது மீனா? மீனை தின்னா ஒமேகா 3 வருங்கிறான். நீ இதை தின்னா கொரோனாவோட பெரிய நோய் வந்து செத்தா போயிடுவாங்க, செத்தா போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுல ஒமேகா 3 தான் இல்ல, உன்னைய போட்டு தள்ளுறத விட இருக்கும். ஒமேகா 3 வராது, அதெல்லாம் இங்கே முடியுவாங்க. எல்லா கடல் ஓரங்களிலும் செத்து விலகுதடா மீன்கள். எப்படி இருக்குது? எதனால சாவுது? இதுக்கு முன்னாடி சாவலையே, இதுக்கு முன்னாடி கடல் இவ்வளவு உள்வாங்கலையே, இப்ப ஏன் உள்வாங்குது? பூமி வெப்பமயம் ஆகிருந்தா, வெப்பமயம் ஆகிறது. ஏன்? ரோட்டை போறேன்னு நீ மரத்தை வெட்டுற, வீட்டை கட்டுறேன்னு மரத்தை வெட்டுற, பெரிய பெரிய பில்டிங் கட்டணும், பெரிய பெரிய மாடுகள் கட்டணும், மரத்தை வெட்டிடுற. எப்படி அந்த நிலம் வெப்பமயம் ஆகாம இருக்கும்? நீ வெயில் அடிச்சா கொடை பிடிச்சிக்கிற, மழை பெய்ஞ்சா கொடை பிடிச்சிக்கிற. இந்த நிலம் என்னடா பண்ணும்? இந்த நிலத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு கொடை இந்த மரங்கள் தான கொடை. அந்த மரத்தை நீ வெட்டி சாய்க்கிறனா இந்த பூமி வெப்பமாக வேற என்னடா பண்ணும்? என்ன பண்ணும்? நாளை தலைமுறைகள் எப்படி அந்த நாட்டில் வாழும்? எப்படி சுத்தமான காற்றை சுவாசிக்கும்? புதுதா ஒரு அறிமுகம் டெல்லியில, இதனோடு கேரளா 600 ரூபாயும் தூய காத்தம். இப்ப நாங்க என்னடா இயற்கை கொடுக்குதடா தூய காத்து. ஏன்னா தீய சக்திக்கு பிறந்தவனே இயற்கை கொடுக்குதடா தூய காத்து.
600 ரூபாய்க்கு பாட்டில் எடுத்து பின்னாடி மாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, நான் ஒரு 60 கிலோமீட்டர் பயணம் பண்றேன்பா. அந்த இடத்துல தூய காத்து நிக்கல, தீய காத்து தான் இருக்குன்னு வச்சுக்க. ஒரு 60 கிலோமீட்டருக்கு பயன்படுத்தி நான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு 600 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி பின்னாடி மாட்டிக்கிட்டேன், சோச காட்ட மாட்டிக்கிட்டேன். 60 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டரே முடிஞ்சு போச்சு. நான் மூச்சு தண்ணியில் இழுத்துக்கிட்டு இருந்தேன். எவனா தருவான் தூய காத்து? எவனா தருவான்? என்னடா பேசுறீங்க? விவசாயம் பண்ணாம இந்த நாட்டுல ஏழா சோறு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க. என்றாவது ஒரு நாள் தான் உனக்கு வழக்கறிஞர்கள் தேவைப்படுவாரு, என்றாவது ஒரு நாள் தான் உனக்கு மருத்துவர்கள் தேவைப்படுவாரு, என்றாவது ஒரு நாள் தான் உனக்கு காவல்துறை உதவிகள் தேவைப்படும், என்றாவது ஒரு நாள் தான் நீ நீதிமன்ற உதவியை நாடி நிற்ப. என்றாவது ஒரு நாள்ல இல்ல, தினமும் 3 வேளை நீ சோத்தை தின்னுதாண்டி ஆகணும், தின்னுதாகணும். எங்க போவ? விவசாயம் தானே, அன்றாட வாங்க வேண்டிய விவசாயம் தானே. வேலை செஞ்சு உழைக்கிற, அதுக்கப்புறம் என்ன போய் செல்ல செல்லுவியா? எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும், எல்லாரும் வக்கீல் ஆகணும். எல்லாம் டாக்டர் ஆகணும். என்ன செதஸ்கோப் சாப்பிடுவீங்களா? பசிச்சா? இல்ல 4 மாத்திரை வாங்கி வாயில போட்டுக்கிறியா? எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும். என்ன டக்குனு ஒரு பிளேட் எடுத்து போய் ஒரு கரண்டி சிமெண்ட் எடுத்து போட்டு செங்கலை உடைச்சு மூடி தின்னுவியா? எல்லாரும் வக்கீல் ஆகணும். என்ன வழக்கறிஞர்கள் கோட்பாட்டு புக்கு இருக்கும், அதை எடுத்து மண்ணு தின்னுவியா? கேவலமா இல்ல? விவசாயத்தை கேவலமா பேசுறாரு சீமான். ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுகிறார், தண்ணீருக்கு மாநாடு போடுகிறார், கடலுக்கு மாநாடு போடுகிறார். வேற எதுக்கு மாநாடு போடுறது? ஏன்னா இவ்வளவு தூரம் வாழ்வாதாரத்தை பத்தியும் விவசாயத்தை பத்தியும் பேசி உனக்கு புரியலையே. ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்தான்னு கேட்கிற. அப்ப ஆடு மாடுக்கு ஓட்டு இருந்தாதான் நீ அதை பாதுகாப்ப, இல்லைன்னா ரொம்ப விட்டுருவ. ஆடு தண்ணிக்கு ஓட்டு இருந்தாதான் பாதுகாப்ப. தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவா. பண்ணி தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவ. தண்ணீருக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு. இப்ப சொன்னல கடல், அதுதான் பீத்தல். அங்க கலந்து விடுறான். அதுக்குதான் என்ன போட்டாரு? கடலுக்கு மாநாடு. வேற எதுக்கு போட்டாரு? மரங்களின் மாநாடு. மரங்களின் மூச்சு காத்து. ஒரு வீட்டுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர், அதுக்கு அட்வான்ஸ் 10,200 ரூபாய் கொடுக்கணும். ஒரு சிலிண்டரோட விலை எவ்வளவு தெரியுமா? 2,000 ரூபாய். 2,000 ரூபாய். அது எத்தனை நாள் காரியம் அவனுக்கு தெரியாதுமா? அவனு தெரியாது. இருந்தாலும் அதுல காத்து வருது, நீ சுவாசிக்கிற, வீட்டுல படுத்துக்கலாம். சரி, படுத்துக்கிட்ட. ஆனா இயற்கையாவே உன் தாத்தனுக்கு, உன் பாட்டனுக்கு, உங்க அப்பனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பேரனுக்கு மொத்தமாக இயற்கை மூச்சு காத்த கொடுக்கலடா. இந்த மரத்தை எவனாச்சும் நட்டீங்களா? வெண்ணைகளா நட்டீங்களா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு 467 மரங்கள் தேவைப்படுகிறா. ஒரு மனிதன் வாழ்வதற்கு இங்க எத்தனை மரங்கள் இருக்கு? எத்தனை பில்டிங்கள் எழுப்பப்பட்டிருக்கு? மரத்தை வெட்டிட்டு பில்டிங் ஆகுன்னா நாளைக்கு சுவாச காத்துக்கு என்ன பண்ணுவேன்? சோப்புக்கு தலையை விட்டுருவியா? தலையை விட்டுருவியா? ஒரு சிலிண்டர் வேலை 2,000 ரூபாய் யோசிப்பாரு. ஒரு மாதம் வரும், 2 மாதம் வரும். ஆனா ஒரு தலைமுறைக்கு இந்த மரங்கள் மூச்சு காத்த கொடுக்குறா. அந்த மரங்களை நீங்க எப்படா பாதுகாக்கணும்? அதுக்கு நீங்க எப்படா நன்றிக்கடனோட இருக்கணும்? ஒரு மருத்துவர்கிட்ட போய் எங்க அப்பா உயிரை நீங்க மூச்சு காத்து கொடுத்து சுவாச காத்த கொடுத்து காப்பாத்திட்டேன், ஐயா என் தெய்வமே எங்க அப்பனை காப்பாத்திட்டேங்கிறியே. உன் தலைமுறைக்குமே மூச்சு காத்து இந்த மரங்கள் கொடுக்குறா. அந்த மரத்துக்கு நீ என்னடா நன்றி விசுவாசத்தோட இருந்த? எத்தனை மரத்தை நீ நட்டுருக்கிற? எத்தனை மரத்துல நீ தண்ணி ஊற்றிருக்கிற? ரோஜா செடி வளர்க்குறது, அதுதான் இப்ப பேசணும்ல. புடிங்க மேல சொல்றதுக்கு ரோஜா செடி. ஏய், இது எங்களோட தப்பு இல்ல. நல்ல வேலை தீர்மானம் ஒருத்தன் வந்தான். இல்ல வச்சுக்க 4 விசில் எடுத்து சுத்திட்டு இருப்போம் ஓரமா. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. எங்க அண்ணன் துளசி செடி வளரா, கற்பூர செடியை வளரா. துளசி செடி 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கிடந்தா அதை வளராங்க. அதெல்லாம் இல்ல. சிவப்புல ஒரு ரோஜா, மஞ்சள்ல ஒரு ரோஜா, வெள்ளையில ஒரு ரோஜா, கடைசியில உனக்கு கொடுப்பான் பூஜா. வாங்கிட்டு உட்காரு. ரோஜா அழகுக்கு வளர்க்கிறதா? சரி, அழகுக்கு வளர்க்கிறதா? உனக்கு கொடுக்குற மூச்சு காத்து இல்லையா? உன் பிள்ளைக்கு கொடுக்குற மூச்சு காத்து இல்லையா?
அதை நீ எப்பேற்பட்ட நீ போட்டணும். இதெல்லாம் இழிவா பேசுறாங்க. யாரு களத்திலே இல்லாதவங்க நாங்களாம் களத்துல இருக்கிறோம் பேசுவாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் 2.0 சீமான் மரங்களுக்கு போராடுவாரு, கடலுக்கு போராடுவாரு, நீருக்கு போராடுவாரு. அனைத்து உயிர்களுக்குமானதா நாம் தமிழர் கட்சி? மனிதர்களுக்குமான மட்டும் நினைச்சிருக்கியா? மனிதன் பிறந்ததுக்கு முன்னாடியே காடுகளில் புலியும் யானைகளும் சிங்கங்களும் கரடிகளும் தேனீக்களும் சிட்டுகளும் குருவிகளும் பிறந்ததடா. நீயா முதல்ல பிறந்த? இது நீ தங்கி வாழ்ற பூமியடா. வாழை கட்ட வீடு மாதிரி நீ வச்சுட்டு போகணுமாடா? அதை வித்துட்டு போறியடா. பரதேசு வித்துட்டு போறியடா. அடுத்த தலைமுறை எப்படி அந்த பூமியில வாழும்? எப்படி வாழும்? யாராச்சும் சிந்திச்சீங்களா? என் பையனுக்கு நல்ல கல்வியை கொடுத்துட்டா போதுமா? நாளைக்கு அவன் எப்படி வாழுவான் இந்த பூமியில? ஒண்ணு என் பையனுக்கு ஒரு 1000 கோடி சொத்தை சேர்த்துட்டேன். சரி சேர்த்துட்டேன். வீடை கட்டி கொடுத்துட்டேன். சரி கட்டி கொடுத்துட்டேன். ஒரு ஹெலிகாப்டரே நீ வாங்கி கொடுத்துட்டேன். அவன் எங்க வாழ்வான்? இந்த பூமியில தான் வாழணும். அப்ப தேவை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேவை என்னன்னு உங்களுக்கு நான் ஒரு விளக்குறையான சொல்றேன் கேட்டீங்க. கொரோனான்னு ஒரு காலகட்டம் வந்துச்சு. அப்ப நாமளே என்ன பண்ணோம்? 10 பவுன் நகை வாங்கணும்னு ஓடணுமா? இல்ல நல்ல வெளியே வந்த கார் வாங்கணும்னு ஓடணுமா? இல்ல ஒரு 10 லட்சத்துல வீடு வாங்கணும்னு ஓடணுமா? எங்க தக்காளி கிடைக்கும், எங்க அரிசி கிடைக்கும், எங்க பருப்பு கிடைக்கும் தானே ஒண்ணு. குழந்தைங்களுக்கு எங்க பால் கிடைக்கும் தானே ஒண்ணு. அதுல இருந்து தெரிய வேண்டாமா? அன்றாட பொருட்களுக்கு மட்டுமே, அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே இங்க தேவை இருக்கிறது. அதுதான இந்த பருப்பு, அரிசி, சக்கரை, கோதுமை, எண்ணெய் எல்லாமே அதுதான். ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறவங்க அவனுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு எங்களை தூக்கி தெருவில் போட்டுட்டு சீமான வீடு அடிக்கிறாங்க வாங்க, சீமான நிலத்தாப்பு அடிக்கிறாங்க வாங்க, சீமான ஆரக்களவான்ட்டாங்க வாங்க. ஆரக்களவான்றவங்க நீங்க வந்துட்டு ஒரு 5க்கும் 7க்கும் நடுவுக்கு ஆறு நினைச்சாங்க. உங்களுக்கு அதோட பெரிய தொடர்பு. ஆத்துல தண்ணியே வர மாட்டாங்க. ஏன் கேட்டா கர்நாடகா தண்ணி தர மாட்டேன். ஏடா கர்நாடகா தண்ணி தர மாட்டேன். இவன் கேட்கவே இல்லையே. ஏன்னா இவனுக்கு தேவையும் இல்லையே. தமிழக விவசாயிகளுக்கு தானே தேவை தண்ணீர். அவனுக்கு தேவை இருக்கு. தண்ணி வந்துச்சுன்னா ஏன் தண்ணியோட விட மாட்டான்? இப்ப சொல்ற எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன் தண்ணியோட விட மாட்டான்? அவனால ஜேசி போட்டு மணல் அள்ள முடியாது. அதான் உண்மை. இல்லைன்னா அவன் ஏன் தண்ணி வாங்கி தராம இருக்கான்? தமிழ்நாடு தரங்கிட்டு போனா என்ன? தமிழ்நாடு இருந்தா என்ன? செத்தா என்ன? ஒரு ஏழைகளோட கஷ்டத்தை அமைச்சர் தெரிஞ்சிருப்பாளா? இந்த அமைச்சர் எம்எல்ஏக்கள் நீ இப்ப குடுத்தியடா அந்த வேட்டி சேலைய ஒரு கவுன்சிலர் மனைவி கட்டுவாங்களா அந்த சேலைய? ஆனா ஏன் ஆத்தாப்ப கட்டணும்ல? ஏன் ஆத்தாப்ப கட்டணும்? திராவிட கூட்டம் நடத்தும் போது ஒரு கவுன்சிலர் கூட அவங்களோட மனைவியை கூட்டிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது திராவிட மாடல் இருப்ப தொடும் தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லடா. எல்லாருமே எங்க உறவுகளா பார்க்கணும். முதல் உரிமையே பெண் உரிமைதான். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். அதனால 234 தொகுதிகள் 117 ஆண்கள் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கோம். ஒரே கட்சி இந்தியாவிலே உலகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சமமான இடம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியா? ஒரு கவுன்சிலர் கூட கூட்டிட்டு வர மாட்டாங்க. அவன் முன்னாடி போட்டுட்டு அவர் கேவலம் விட்டு போயிருக்கிற கட்சி எங்களைய பாஜக பி டீம், திமுக பி டீம், ஆரியத்தை எதிர்த்தா திமுக, திமுக எதிர்த்தா ஆரியம். ஆரியம் ஒண்ணு அரைச்சு கொடுக்குற ஆரியம் நினைச்சிருக்கீங்க. இவங்க ஏற்கனவே முன்னாடி ஆரியத்தோட இப்படி இருந்தவங்க. இப்பதான் வந்துட்டு ஆரியம் எங்களுக்கு எதிரி. எந்த ஆரியண்டா? காலையில கலிக்கிட்டு தம்பி அந்த ஆரியமா? ஏன் சுமராவனுக்கு எந்த ஆரியம்? என் தாத்தன் தலையில மிளகா அடிச்ச, என் அப்பன் தலையில மிளகா அடிச்ச, என் தலையில நீ மிளகா அடிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போயிட்டான்ல. அவனுக்கு கத்து கொடுத்தவன் யாரு? எங்கள் தலைவன் வேதமே பிரபாகரன் அவர்கள்.
அந்த வீரமும் அந்த எழுச்சி மீண்டும் இருக்குதுன்னா அதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் தடை செய்ய இங்க எல்லா இடத்திலையும் நட்டு தடை செய்யப்பட்ட தலைவனியை தமிழ்நாடு எங்கும், தமிழ்நாடு எங்கும்னா இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது திராவிடம், ஏடிஎம்கே, பிஜேபி இதெல்லாம் இங்க மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான். ஆனால் அகில உலகத்திலே இருக்கிறதா, அகில உலகத்திலே இருக்கிறதா நாம் தமிழர் கட்சி, நெதர்லாந்து நாம் தமிழர் கட்சி, எல்லா இடத்திலும் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிகள். இங்கு பிறப்பிடும் அயலானே, எங்கு பிறப்பிடும் தமிழன் தமிழனே சொன்னாரா எங்கள் அண்ணன். அதனால்தான் அந்த புலிக்கொடியை ஏந்தி எந்த நாட்டுக்கு போனாலும் என் நாட்டு தலைவர்களை எனக்கு முதன்மை ஏறி நிற்கிறாங்க. இங்க திராவிட 10 மாநிலத்தில் ஏறி பார்க்கலாம், 10 மாநிலத்தில் செருப்பு கட்டிட்டு அடிச்சு கொடுத்துக்கலாம். நீ திராவிடம் அங்க போக முடியாது ராசா, தமிழனால நீ மஞ்சப்படுத்தி ஏமாத்தலாம், அங்க போய் ஏமாற முடியும். அதுவும் தமிழனையா ஏமாந்துருக்கிறான். நீ ஆரம்பத்துல ஓட்டுக்கு 2 ரூபா கொடுத்த, அப்புறம் 10 ரூபா கொடுத்த, அப்புறம் 100 ரூபா கொடுத்த, 1000 ரூபா கொடுத்த, 500 ரூபா கொடுத்த. அதனால என் தாய்மார்கள் உன்னைய நம்பி கையெழுத்தி நிக்கிற நிலைமைக்கு ஆளாகி கொடுத்த. அதனால உன்னை நம்பலாம். அந்த நம்பிக்கையை தூள் தூளா உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்களை சுடுகாட்டுக்கு அனுப்ப ஓய மட்டும்தான், ஓய மட்டும். எங்கள் அண்ணனால முடியல, சீமான் அண்ணனால முடியல, நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்க எங்கள் அண்ணன் பண்ணுவாங்க, அவர்களாலே முடியல. தம்பி நான் பண்ணுவேன், என்னாலே முடியல. அடுத்த தலைமுறை என் பிள்ளைகள் உங்களை கொண்டு குளிப்பார்களா? இந்த திராவிடத்தை நாங்கள் கொண்டு புதைப்போம்டா. போராட மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமே இல்லை. என் தலைவர் பிரபாகரன் சொல்லி கொடுத்தாரா? அதனால தாங்க நம்ம மக்களுக்கு போராடிட்டே இருக்கோம். இதை வேற இழிவா பேசுறது. நாம் தமிழர் கட்சி போராட்டம் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமாடா, நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பணத்துக்காகவும் வீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறீர்கள், பேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாச்சும் இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சிருக்காரா? எங்க நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் சீமான் 150க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறா? நீங்கள் வீரர்களா, நாங்கள் வீரர்களா? 10 பேரை கூடிக்கிட்டு கூட்டணி சேர்ந்துட்டு நோட்டு எவ்வளவு, சீட்டு எவ்வளவு, பெட்டி எவ்வளவு, பதவி எவ்வளவு கேட்டு போராட்டிட்டு உட்கார்ந்து நீங்களும் நாங்களும் ஒன்னாடா? நீ எங்களை ஈழப்பைய மக்கள் சொல்ற, நான் சொல்றா நீ தானே இருக்கிறதே கேவலம் கட்ட கேடு கட்ட ஈழப்பையன். 10 பேரை சுத்திட்டு கலத்திட்டு வரையடா? நான் ஒத்தால நிக்கிறேன்டா. நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியாச்சும் இருக்கிறா? எந்த கட்சியாச்சும் நீ சொல்ற அந்த கட்சியை வந்து நாங்க சேர்ந்துக்கிறோம். எந்த கட்சியாச்சும் நின்றுதா? ஒரு கட்சி கூட நின்றுலையே. சீமான் எல்லா கட்சியும் எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்க்கிறார், அதிமுகவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார், காங்கிரஸ் எதிர்க்கிறார். ஏன் எல்லாமே எங்களை எதிர்க்கிறான்? ஏன்? தமிழன் சொன்னதுனால. நீ தமிழன் சொல்லக்கூடாது. பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லு, உன்னை கொண்டுட்டு போவான். நீ தமிழன் சொல்லு, நீ செத்தாலும் இங்கே விட்டுட்டு போவான். 2 ஒண்ணுதான். என்னடா 2 ஒரே மாதிரி சொல்ற? ஒரே மாதிரி தான். நீ பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொன்னா உன்னை தங்கத்தட்டில் தாங்கிடுவானா? இல்ல நீ உண்மை படிச்சா உன்னை காப்பாற்றிடுவானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த திராவிட கட்சிகளும் இந்திய கட்சிகளும் நம்மளை காப்பாற்ற நினைச்சிருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் திராவிடத்தில் இருந்தவர்கள் தானா? என் தாத்தாடா சைக்கிள் கடை செல்வராஜ் மெயின் ஊர்ல எல்லாருக்கும் தெரியுதா? பொழுதுக்கும் மாசிலாமணின்னு ஒரு கவுன்சிலர் இருக்காரு. அவர் வீட்டு வாசல் ஏதாவது உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அங்கேதான் இருப்பாரு. ஆனால் அந்த குடும்பத்தில் வந்த நான் என் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையை ஏற்றி இங்க வந்து நிற்கிறடா. எழுதிக்கிறோம். நீ எங்களை ஏமாத்தி கஞ்சி கரைச்சி குடிச்சிடா. கஞ்சப்பையில கஞ்சி கரைச்சி எங்களை குடிச்சிடா. ஏமாத்தி தின்னுட்டடா. இந்த வளங்களை எல்லாம் சுரண்டி திங்கிறாங்களே, இந்த நிலங்களை எல்லாம் அழிக்கிறாங்களே, இதை பத்தி யாருக்காச்சும் ஒரு அட்டை, ஒரு சிந்தனை இருக்குமாடா? யோசிச்சு பாரு. அடிச்சு கொண்டாங்கடா. எங்க அடிச்சாலும் தமிழோட கேட்க நாரி இல்லையடா. நாரியத்து புறமா நம்மளை வச்சிருக்காரடா. நாரியத்து புறமா
தமிழை படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழை படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழை படித்தால் சம்பளம் கிடைக்குமா? ஏய், தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்தவனடா பாண்டித்துரை தேவன். தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்தவனடா. அந்த தமிழை படித்தால் உனக்கு சோறு கிடைக்குமா? ஏய், தமிழ் சோறு இல்லடா, தமிழ் வேலை இல்லடா, தமிழ் எங்கள் மூச்சுடா, தமிழ் எங்கள் பேச்சுடா. அந்த தமிழை சொன்னது இந்த திராவிடா. அவனை கேளுடா, ஏன்டா தமிழ் படிச்சு எனக்கு வேலை தெரியல, அவன் சட்டையை பிடிச்சி கேளுடா. அதை விட்டுட்டு தமிழை கேள்வி கேட்டான். தமிழுக்கு அமல் என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்க உயிருக்கு நேருங்கடா. தமிழ் எங்கள் மூச்சாம். ஏன் மூச்சுனா நீ செத்துருவ. தமிழ் எங்கள் உயிர்னு சொல்ல. தமிழ் எங்கள் மூச்சாம். மூச்சுனா உயிரே போயிடும். அந்த அளவுக்கு நேசிச்சவனா எங்கள் தமிழ. சந்திரலிங்கலான ஒருத்தர் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு பேர் வந்து இறந்து போன ஒரே தமிழடா. எந்த இடத்துக்காச்சும், மலையாளி காச்சும், தெலுங்கு காச்சும், கன்னடத்து காச்சும், துளு காச்சும், எவனாச்சும் மொழிக்காக சேர்த்தவனை காவிட பார்த்தா? காவிடா. 76 நாள் உண்ணாவிரதம் எல்லாம் உன்னால இருக்க முடியுமாடா? கலைஞர் மணி காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இருந்த உண்ணாவிரதம் அந்த உண்ணாவிரதம் மனசுல வெறி ஏத்திக்கிட்டு, நெஞ்சில தைரியத்தை ஏத்திக்கிட்டு 76 நாள் சாப்பிடாம இருந்து இறந்தவரா சந்திரலிங்கனார். அவரை நீ போட்டல, பெரியார் போட்ட. எல்லாத்துக்கும் பெரியார். ஆனா தமிழை இழிவா பேசுறவங்க அவங்களுக்கு தலைவன் ஆகிட்டாங்கல்ல. தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் எங்களை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். அப்புறம் என்ன வயிற்றுக்கிற 2 ஏக்கர்ல மேலாக்கரையில பதிச்சு வச்சுக்கிற தூக்கி போட. நான் பயணம் செஞ்சுட்டு போறேன். தூக்கி போடுறா. டீசல் விற்கிறா 95 ரூபாய்க்கு. தூக்கி போறா. தயவு செஞ்சு நான் பயணம் செஞ்சுட்டு போறேன். என் மீனவர்களா பேச்சு மட்டும் நல்லா பேசணும். புலி உருமுற மாதிரி இருக்கும். ஆனா பூனை வடிவத்தில் ஆதாண்ட காரணம் புலி சொன்னது கேட்டு அப்படின்னு பார்த்தா பூனை சந்துக்கு வந்து நீ காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் உருமிட்டு இருக்கீங்க. ஓடுமி ஓட உருமி காத்திருந்து பிடிக்குமா கொண்டு அந்த மாதிரி உங்களை காத்திருந்து கருவறுப்பாங்க. கருவறுப்போம். நான் கருவறுக்கிறேன். தமிழ் மாநிலத்துக்கு நான் போறேன். நாங்க கருவறுப்போம். முடியா என் சொந்தங்களை என் இடத்தை போட்டு பூச்சிக்கலடா. பாப்புலஸ் குண்டு போட்டு பள்ளி கொடுத்துறாங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க பள்ளி கொடுத்து உட்காந்து பாப்புலஸ் குண்டு தடை செய்யப்பட்ட குண்டுங்க. அது போட்டா எப்படி இருக்கும்? உடம்புலாம் அப்படியே பொத்து பொத்துன்னு அப்படியே தோல்லாம் உறிஞ்சி ரத்தமும் சதையுமா கீழே ஒளிய போயிருங்க. அந்த குண்டு படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, உங்களுக்கு படிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டுங்களா எங்கள் குழந்தைகள். எங்கள் தாய்மார்களை நிர்வாணப்படுத்தி தாய்க்கு முன்னாடியே அவள் மகளை கற்பழிச்சீங்களா? மகளுக்கு முன்னாடியே தாயை கற்பழிச்சீங்களா? தாய்க்கு முன்னாடி தன் மகளை கற்பழிச்சீங்களா? கணவனுக்கு முன்னாடியே மனைவியை கற்பழிச்சீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தூக்க வருது? என்ன செய்தார் கருணாநிதி? இனத்தை கொன்று குவித்தார். அதை விட வேற ஒன்றும் செய்யவில்லை கருணாநிதி. எல்லாம் செய்தார் கருணாநிதி. அது உங்களுக்கு என் இனத்தையே கொன்று குவித்து அந்த பிணத்தின் மேலே பதவியை வாங்கி அமர்ந்தவர்களா கருணாநிதி. அந்த கருணாநிதிக்கு ஊர் முழுக்க சிலை. இந்த சிலையெல்லாம் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சிலையெல்லாம் ஒத்து வச்சோம்னு வச்சுக்க, எடுத்து புதைச்சுட்டோம்னு வச்சுக்க, திரும்ப கீழடி ஆராய்ச்சி மாதிரி அதையும் தோண்டி கருணாநிதி நான் படிக்க வச்சாரு, இவங்க தான் இதுக்கு முன்னாடி ஆண்டான்னு சொல்லிடுவார். அதனால அந்த சிலையவே இடிச்சு தாரமட்டமாக்கி செவ்வறு பூச்சி விட்டுருவோம். நடக்கும் நடக்கும். செம்மொழியை காத்த கருணாநிதி அப்படின்னு சொல்றீங்க. எம்மொழியை காத்த நிறைய பேர் இருக்காங்க அந்த மண்ணுல. எம்மொழியை காத்த கனியில ஏறிய துளையும் கலையில ஏறிய துளையும் முட்டல் கலையில ஏறிய காரும் பனிமலை ஏறிய தேரும்
ஆனா இவர்கள் இல்லை, செம்மொழி தாய்மொழி அது எம்மொழி எல்லாத்தையும் ஒரே தான் சொல்லிடுவாங்க. நாங்கள் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த நாட்டில் இனி திராவிடம் வாழாது, மலராது, நீடிக்காது. ஏனென்றால் இங்கே சீமானின் தம்பிகள் உருவெடுத்து விட்டார்கள். உங்களை உருக்குலைகளாக நாங்கள் இருப்போம், நாங்கள் இருப்போம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காக நாங்கள் போராடுவோம்னா இருக்கிற வரைக்கும் போராடுவோம். செத்த உடனே அவங்களுக்கு எதிர்த்தும் போராடுவோடா. எங்கள் பிறங்கள் உங்களை எதிர்த்து காரி உயிரிடா, காரி உயிரும். இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் அண்ணன் வேட்பாளர் ஈரா சுரேஷ்குமார் அவர்களை ஏற்கலப்பின் சின்னத்தில் எங்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த தமிழையும், தமிழ் மண்ணையும், தமிழர்களையும், நீரையும், நிலத்தையும், கடலையும், ஆறையும், ஏரியையும் காப்பாற்ற, கனிம வளங்களை கொள்ளையடிக்காமல் பாதுகாக்க, இந்த தமிழர்களுக்கு ஒரு அரணாகவும் இருக்க நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் சின்னமான ஏற்கலப்பின் சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தலைவர்.